முறை எல்லாத்தையும் எடுத்து எடுப்பார் பட்டு அப்படி எடுத்துடுவார் அப்படின்வான் கண்ணு கலைக்கணும் அப்படி எடுத்துருவான் பார்த்தா வேலை செய்து பாரு இப்போதான் வேலை செய்து பாரு அப்படின்னு ஐயா இவருக்கு ஒன்று போடுங்க. அவருக்கு போடணுமா? வாங்க வாங்க வாங்க. சார் உங்களுக்கே தெரியும், வாதம் அதிகமான தலை சுத்தல் மயக்கம் வரும் சார். பித்தம் அதிகமான ஜீரணமாகாது, வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க எதை சாப்பிட்டாலும் வாந்தி வருது, தண்ணி குடிச்சா கூட வாந்தி வந்துச்சு. பித்தம் அதிகமான கல்லீரல் வீங்கிடும், மண்ணீரல் வீங்கிடும். இதெல்லாம் உடல் உஷ்ணம். கல்லீரலும் மண்ணீரலும் வீங்கிடுச்சு அப்படின்னா எதை உள்ள கொடுத்தாலும் எடுக்காம வெளியே தள்ளும். வாதம் வந்து சாதாரணமாக தலை சுத்தல் மயக்கம், ஒரு அசதி, கண்ணை மறைக்குதுங்க, தண்ணி அடிச்சு எப்படி ஆடுவான், அந்த மாதிரி ஒரு 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 பதட்டம் இருக்கும். இந்த பால்பிட்டேஷன் சொல்லுவாங்க, ஒரு பதட்ட நிலை அப்படி இருக்கும். இதெல்லாம் வாதத்தினுடைய வேலை. வாதம் அதிகரிச்சா இதய துடிப்பை மாற்றிடும், ஒரு பளபளப்பு உண்டாக்கிடும். இதெல்லாம் வாதத்தோட இன்னும் இருக்கிறது. எங்கே தொட்டிங்கனாலும் ஈர பிசு தக்க உடம்புல இருக்கும். ஈர எல்லாத்தையுமே இந்த பாயிண்ட் ஆக்டிவ் பண்ணுறது மூலமாக நீங்கள் சமன்படும். வேற ஏதாவது இது வந்து ஒரு வேலை இல்லாமல் ஒரு சப்ஜெக்ட். நம்மளால யாருமே வராத அத்தனை பேர் நன்றி சொல்லுவோம். அப்படி சொல்லுவேன்னா நான் இதான் சொல்லிட்டேன். இல்லை நான் இதான் சொல்லிட்டேன், வராதவங்களுக்கு நன்றி. ஏன்னா ஒரு விஷயம் ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத கூட அதுதான் டிசைட் பண்ணும். அப்போ அது இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிச்சு. ஆனாலும் அப்போ கூட நம்ம செய்தி தொடர்பாளர் எல்லாத்தையுமே குரூப்பில் போட்டுருவாங்க. ஆனாலும் நேரடியாக பார்க்கறதுக்கும் குரூப்பில் பார்க்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? அதனால் புரிந்தவர்களுக்கு புரியட்டும், புரியாதவர்களுக்கு புரிந்த மாதிரியே இருக்கட்டும். அனைவருக்கும் நன்றி. இந்த வகுப்பு மிகவும் அருமையாக இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி உண்மையிலேயே இது வந்து கொடுக்கணும் வேணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் யோகா கற்றுக்கிட்டாக்க சத்தியமாக இந்த அப்பா அம்மா ப்ளஸ்ஸிங் தான் கற்றுக்கணும். மற்றவங்க போய் சொல்லித்தராங்கனாக்கா 7 தலைமுறை 21 தலைமுறை வந்து ஆசீர்வாதம் வேணும். இதோட குடும்ப தெய்வம், குலதெய்வம், இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரோட ஆசீர்வாதம் இருந்தாங்கன்னா நீங்கள் மற்றவங்க சொல்லி கொடுக்கணும். ஸோ அதனால கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக்காக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் முதல்ல லிசன் பண்ணுங்க, அப்புறம் கற்றுங்க, மற்றவங்க போய் சொல்லி கொடுங்க. உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருந்த கிளாஸ். தேங்க்யூ வெரி மச்.